இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 சைல்ட் 18th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அன்னைக்கு ஈவினிங் அந்த சபட்டுங்கிறவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சபட்டோட ஆளை தானே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். அந்த காமனருக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு சொல்லி அவன் செம்ம கடுப்புல இருக்க. அப்போ அந்த சபட்டும் ஓகே ஓவராலா அவங்ககிட்ட போய் திருப்பி ஏதாவது வம்பு வைக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட நல்ல விதமா பிஹேவ் பண்ணு, ஏன்னா இந்த அகாடமில அவன் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லைன்னு என்னமோ பிளான் பண்ணியிருந்திருக்கான் போல. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஹாஸ்டல் ரூமுக்கு அந்த சியான் பையன் வந்திருப்பானா, வந்து ஜாயின் பண்ண 2 நாள்ல இருக்கிறவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையடா நண்பா அப்படின்னு சொல்லி ஆசையா பார்க்க வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்ச முகமா இருப்பானா, ஏன்டா ராசா இப்படி இருக்கிறேன்னு கேட்டா பதில் சொல்லாமலே இருக்க. ஆலியா அப்படி சியான் உள்ள வரதை பார்த்தனுமே கடுப்பாயிட்டு, டேய் நீ இருக்கிறங்காட்டு தான்டா சியான் உள்ள வரான்னு ஹீரோவையும் சேர்த்து வெளியில துரத்தி விட, மனிதர்களை பார்த்தாலே இந்த ஆலியா பையனுக்கு ஆகாதோன்னு யோசிச்சுட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு வரக்குள்ள ஹீரோ யோசிப்பான், ஆக்சுவலி அந்த சபோட்டோட ஆள் ஒருத்தனை நம்ம ஹீரோ இப்போ அடிச்சு பயமுறுத்தி விட்டுருந்துருக்கான். ஆனா அவனை மட்ட பண்ணல, பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல, இருந்தாலும் அவனை நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கேன், இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல ஏதாவது பிளான் கீது இருக்கான்னு கேட்கும்போது, லீவ் அப்படின்னா மேபி நான் ஈத்தனோட வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன்னு ஹீரோ சொல்லும் போது, ஈத்தனோட வீட்டுக்கா, ஓகே ஃபைன், அவர் வீட்டுக்குன்னா நானும் வரேன், நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, என்னையே நீ உன் கூட கூட்டிட்டு போக மாட்டியான்னு கெஞ்சி கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறான். அதே நேரத்தில் பேரலா இந்த பிளாக் ஹாக்கர்ஸ் அந்த திருட்டு கும்பல் இருக்குதுல, அவங்களுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வந்திருக்கும், ஹெல்மெட் அப்படிங்கிற நம்ம ஹீரோ பையனை மட்ட பண்ண சொல்லி. பிளாக் ஹாக்கர்ஸ் சேர்ந்தவங்களை ஏற்கனவே ஆலியாவும் ஹீரோவும் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டா, வெல் மேபி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பாஸ் மாதிரி இருக்கலாம். இப்போ அப்படியே வீக்கெண்ட்ல நம்ம அசுகா பையன் இருக்கிறான்ல, அவன் சும்மா அப்படியே வெளியில வந்து உலாவிக்கிட்டு இருப்பானா, பரவாயில்ல அந்த பணத்தமிழ் இருக்கிற நாய்ங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிறத விட அப்படி லோக்கல்ல இருக்கிறதாப்ப மஜாவா இருக்குதுன்னு நினைச்சு உலாவிட்டு இருப்பானா. அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பையன் ஒருத்தனை அட்டாக் பண்ணியிருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நான் தான் தேவையில்லாம ரொம்ப சண்டை போடுறனோ, ஹீரோ மாதிரி இதை ரொம்ப ஈஸியா டீல் பண்ணி தான் இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்லாம் நினைப்பானா. இல்ல அப்படிலாம் கிடையாது, நம்ம டீல் பண்றதுதான் கரெக்ட்னு யோசிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்துல அவனை ரவுண்டு கட்டுறானுங்க. மார்க்கெட்ல வச்சு என்ன ரவுண்டு கட்டுறதுக்கு எவன் உனக்கு காசு எல்லாம் கொடுத்ததுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் சுத்து போடுறானுங்களா. வாவ், இத்தனை பேர் அசைன் பண்ற அளவுக்கு ஒருத்தன் காசு கொடுத்துருக்கானா, பெத்த ஃபேமிலியில தான் வந்திருக்கணும்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக அவனோட ஸ்வாடை எடுக்க போனா ஸ்வாடை காணோம். சூப்பர், ஸ்வாடோட இருக்கிற 5-6 பேரை எதிர்க்கும் போது தான் என்னோட ஸ்வாடு இல்லாம போகுமா, அருமைன்னு அங்க இருக்கிற 2 பேர் அங்க பாருங்க வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு அவனுங்க 2 பேரும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் அவனுங்க பின்னாடியே சேஸ் பண்ண ஆரம்பிக்க, அதுவே ஹீரோவும் சியானை கூப்பிட்டுக்கிட்டு ஈத்தனோட வீட்டுக்கு போயிருக்க. ஈத்தனுக்கு சியானை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி, ஏன்னா ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிட்டு மற்றவங்க கூட சேர முடியாம ஹீரோ பையன் என்ன பாடுபட போறானோ அப்படின்னு நான் பயந்து போனேன். பார்த்தா ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வளர்ந்துருக்கான். அருமைங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபாதர்லி ஃபீலிங்ல இருப்பாரா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சியானும் ஹீரோவும் சும்மா வாக்கிங் வந்திருப்பாங்களா. ஆனா அப்போ வெளியில சட்டை கிட்டலாம் கிழிஞ்சுக்கிட்டு அந்த அசுகா பையன் வருவான், பின்னாடியே அவனை துரத்திக்கிட்டு அந்த பிளாக் ஹாக்கர்ஸ் சேர்ந்தவங்களும் வருவாங்க. வால் பயிற்சி டிபார்ட்மெண்டோட டாப்பருக்கே இதுதான் நிலைமை, நான் எப்பறம் அவனை காப்பாத்துறதுங்கிற மாதிரி சியான் பயந்து போக, ஹீரோக்கெல்லாம் அவனுங்க பிளாக் ஹாக்கர்ஸ் சேர்ந்தவனுங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே ஆஹா ஏதோ ஒரு சண்டை கிடைக்காத அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், ஏதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்குறான். பெரிய சண்டையெல்லாம் போடல, ஒரே ஆளா உள்ள இறங்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், கை காலெல்லாம் அறுத்து அங்கேயே எல்லாரையும் படுக்க போட்டுட்டான். அசுகாக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன விஸ்ஸ கூட பயன்படுத்தாம எப்படா இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறான்னு சொல்லி வாயை பொழந்துகிட்டு இருப்பான். உனக்கு இது இவனுங்க யாருன்னு தெரியுமா, யார் அனுப்புனாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோவும் இவனுங்க பிளாக் ஹாக்கர்ஸ் சேர்ந்தவனுங்க, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, ஆனா எவ்வளவுதான் மிரட்டி கேட்டாலுமே யார் இவங்களை அனுப்புனாங்க அப்படிங்கிற மேட்டரை எப்பவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது, எனக்கு வேற ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டாகணும், எவ்வளவுதான் வாயை இழுத்து மூடி இருந்தாலும் ஒவ்வொரு விரலையா அறுத்தெடுத்தாவது அந்த கேள்விக்கு நான் பதில் வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் ஒரு சைக்கோவா இருப்பானுங்கிற மாதிரி தான் நம்ம சியானும் அசுகாவோட லுக்குமே இருக்கும். இருந்தாலும் சியான் சொல்லுவான், தேவையில்லாம நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அகாடமியை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்டாக் பண்ண வரதுங்கிறது பெரிய கிரைம், நான் போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் அவங்களோட விரல்ல நீ கை வச்சிடாத அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு தான் அங்கிருந்து போவானா. ஆனா ஹீரோ அந்த பிளாக் ஹாக் மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்னை பத்தி எவ்வளவு விஷயம்டா தெரியும்னு கேட்டா, என்னையா உளர்ற அப்படின்னா அவனுங்க கேட்பானுங்க.
அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மேட்டர் ஹீரோக்கு போதுமானதா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அசுகா பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவும் சியானும் திருப்பி ஹாஸ்டல் தான் வருவாங்களா. இப்படி ஹாஸ்டல் வரக்கு கம்பெனி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இது போயிட்டு மாத்திரை மருந்து எடுத்தீங்கன்னா உடம்புக்கு இது சரியாகும்னு சொன்னா வெளியில போய் ஹீலிங் மேஜிக் எல்லாம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவானா. உடனே சியானும் காசு இல்லைன்னா என்ன, நம்ம கிட்ட தான் நடமாடும் ஹீலிங் மிஷின் ஒன்று இருக்கேன்ட்டு நேரா நம்ம ஆலியா புள்ளைகிட்ட வந்து கேட்க, என்னடா நடுராத்திரில வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி செம்மையா கடுப்பானாலும் சரி போனா போதுன்னு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிறா. இருந்தாலும் இப்படி நான் உங்களுக்கு உதவி பண்ணனா ஹெல்மெட் நீ எனக்கு என்ன பண்ணுவ, நீ தானே இவனுங்களை கூப்பிட்டு வந்த அப்படின்னு ஹீரோ மேல பொறுப்பு தூக்கி வச்சா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அவசரப்பட்டு என்னால பண்ண முடியற விஷயம் ஏதாவது நீ சொன்னேன்னா நான் அதை கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருவான். ஒன்ஸ் அந்த அசுகா பையனுக்கான ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிகிற வரைக்குமே எப்படி இந்த ஹீரோ பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிற தாடு தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஹீல் பண்ணி முடிச்சோன்னே தேங்க்யூன்ட்டு அவன் பட்டுக்கு அங்க இருந்து போயிருவானா. இவ்வளவு திமிர் இருக்கு, இவனை எல்லாம் ஹீலே பண்ணிருக்க கூடாது மாதிரி ஆலியா கடுப்புல இருக்கும்போது சியான் சொல்லுவான், உண்மையாலுமே அந்த அசுகாங்கிறவன் ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்களுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க உதவி நமக்கு ஒரு நாள் தேவைப்படும், அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னா எனக்கு மற்றவங்களோட உதவி எல்லாம் தேவை கிடையாது, நானே தனியா சமாளிச்சுக்கன்னு ஹீரோ சொல்லக்குள்ள எப்பா இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சியான் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கு பேர் தான்டா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், மாதிரி உதவி பண்ணிக்கிறதாண்டா வாழ்க்கை அப்படின்னு அவன் என்னென்னமோ சொன்னாலும் எதுவும் மண்டையில ஏறல. அடுத்த நாள் போயிட்டு வம்புலுக்கு வந்து அந்த 4 பேரையுமே அகாடமியை சேர்ந்தவங்க தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்களா. அதனால யார் அப்படி அடியாளுங்களை அனுப்பிவிட்டது அப்படின்னு கேட்கறதுக்காக பிரின்சிபல்கிட்ட போனா அந்த ஆள் இவங்க கிட்டயுமே சாரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தா 4 பேரை பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, 4 பேரை எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. எப்படின்னா அங்க பிரிசன் கார்டா இருந்த ஒருத்தனுமே அந்த பிளாக் ஹாக்க சேர்ந்தவனா இருக்கும் போல. என்னையே அகாடமி நடத்துறீங்க, உங்க பசங்களை கொலை பண்றதுக்காக ஆளுங்களா வராங்க, அந்த ஆளுங்களை பசங்களே பிடிச்சு கொடுத்திருந்தாலும் ப்ராப்பரா ஜெயில கூட வைக்காம இப்படி தப்பிக்க விட்டுருக்கீங்களா அப்படின்னு அங்க ஒரு மாதிரி புலம்பிட்டு ஏன் தான் அகாடமி இப்படி வெத்தா இருக்கும்னு சியானும் அசுகாவும் புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ ஆக்சுவலி இது அவங்க பிரச்சனை இல்லை, அதனால எந்த விதத்திலையும் நான் அவங்கள பிளேம் பண்ண போறது இல்லை, அதே நேரத்தில் இந்த பிரச்சனை எப்போ என்னோட தான் மாறுதோ அப்போ அதை நானே சமாளிச்சுக்கோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சரின்ட்டு சியானோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுவானா. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரைனிங் இருக்கிறதுக்காக போகக்குள்ள எங்க போறான் அப்படின்னு பாக்குறதுக்காக பின்னாடியே நம்ம அசுகாவும் வந்துகிட்டே இருப்பானா. அப்படி வரும்போது அசுகா மோஸ்ட்லி இவ்வளவு திறமசாலியா இருந்துகிட்டும் எதுக்கு நீ நோபல்ஸ் உங்ககிட்ட வம்பளுக்கும் போது அவனுக்கு கூட சண்டை போடாம இருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பாயிண்ட்ல என்ன இந்த அகாடமி அனுப்பிவிடும் போது உன்னோட பேரண்ட்ஸ் எப்படியாவது நோபல்ஸை ஃப்ரெண்டு பிடின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாடான்னு கேட்டதுக்கு இங்க வர இந்த அகாடமில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொஞ்ச காலத்தை கடந்து போகணும் அப்படிங்கறது எனக்கு சொல்லப்பட்டவை, ஆனா பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு எவனாவது வந்தானா அவன் நான் சும்மா விடுவேன்னு நினைக்காத, உன்னையும் சேர்த்தி தான் அப்படின்னு மிரட்டி விடுவான். அதுக்கப்புறம் ஈத்தனோட பர்சனல் ட்ரைனிங் கிரவுண்டை தான் நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் கிரவுண்டா பயன்படுத்துறானா. என்னடா உனக்கு மட்டும் பர்சனலா எவ்வளவு பெரிய இடம், இது அநியாயம், நானும் இங்க ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு அசுகா கேட்டதுக்கு முடியாதுன்னு கதை சாத்திடுவான். இப்போ அதுவே இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட்டு மட்டை பண்றதுக்காக அந்த பிளாக் ஹாக்க சேர்ந்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள யார் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு நம்ம அசுகா யோசிக்காம அந்த சபட்டையும் அவன் ஆளுங்களையும் கோத்துட்டு இருந்திருப்பான். அதனாலேயே அகாடமியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த பசங்க எல்லாரையும் கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டானுங்க தான். இருந்தாலும் சபட்டால இந்த தோல்வியை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏதோ பெரிய பிளாக் ஹாக்கர் சேர்ந்தவங்க அண்டர் கிரவுண்ட் டானுங்க ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கானுங்க அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. ஆனா 2 15 வயசு பசங்களை கொலை பண்றதுக்கு அவனுங்களால முடியலையா. சரி இது இதோட நிக்கல, கண்டிப்பா உங்களை நான் ஏதாவது பண்ணுவோம் பாடுறா அப்படின்னு அவன் யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.